ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவே மருந்து அப்படின்னு கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஒரு காய் வச்சு தாங்க ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த அத்திக்காய் வச்சு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நாட்டு அத்தி. ஆஃப்ரிக்கன் அத்தியெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கடையில், அந்த மாதிரி இல்லாமல் இது நாட்டு அத்தி எடுத்திருக்கோம். இந்த காயை இப்போல்லாம் யாருமே சமைக்கிறதே இல்லைங்க. அப்படியே சமைச்சாலும் அது வந்துட்டு ரொம்ப அரிதாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த காயில் துவையலும் பொரியலும் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம துவையல் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக நான் அத்திக்காய் எடுத்து இடித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவு அத்திக்காய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், வரமிளகாய், புளி கொஞ்சமாக, மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன் போடுவோம், வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது வறுத்து அரைக்கிறதுக்குங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்ல மண் வடைசட்டி வச்சுட்டேங்க. வடைசட்டி சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பருப்பெல்லாம் வறுத்தரலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணால் போதும். இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்தரலாம். வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். நம்ம பருப்பெல்லாம் நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. வாசம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பருப்பு தட்டில் மாற்றிட்டு இது ஒரு பக்கம் ஆறுறதுக்கு விட்டுடலாங்க. இப்போது அதே வடை சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அத்திக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. அத்திக்காய் வதங்கும் போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அத்திக்காய் எண்ணெயில நல்லா வதங்கி நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அது வேகிறதுக்காக. இப்போ அத்திக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். வெந்த பிறகுதான் நம்ம அரைக்க போகிறோம். அத்திக்காய் தண்ணி ஓரளவுக்கு சுண்டி கொஞ்சம் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயையும் புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டினதும் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஆறின அத்திக்காயெல்லாம் ஓரளவுக்கு அரைச்சாச்சுங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சட்னி பதத்துக்கு அரைச்ச உடனே நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இது ஒரு 2 சுத்து மட்டும் விட்டுடலாம். நம்மளோட அத்திக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். அதே வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க துவையல் ஆட் பண்ணிடலாங்க. துவையல் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட அத்திக்காய் துவையல் ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட அத்திக்காய் துவையல் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாங்க.
நெக்ஸ்ட் நம்ம அத்திக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அத்திக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த அத்திக்காய். நாட்டு அத்திக்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ பொரியலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு 2 கைப்பிடி அளவு அத்திக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகம் 1/2 ஸ்பூன். இந்த தேங்காய் நம்ம துருவி போட்டுக்குவோம். வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு பெரிய வெங்காயம், சாம்பார் தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரியல் செய்யறதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு வடை சட்டி வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம எப்பயும் போல் கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பொரியலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், கிள்ளி வச்சுருக்க 2 வரமிளகாய். வரமிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நம்ம ஆல்ரெடி 2 மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சாம்பார் தூள். சாம்பார் தூள் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகுங்க, அதனால தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 பாதியாக தட்டி வச்சுருக்க அத்திக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வேகணும். மசாலா கூட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிடலாங்க. அத்திக்காய் ஓரளவுக்கு வதங்கின உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். காய் வெந்ததும் நம்ம தேங்காய் துருவி போட்டுடலாம். அத்திக்காய் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட அத்திக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அத்திக்காயை 4 கட் பண்ணி போடலாம், ஆனால் இந்த மாதிரி தட்டி போடும் போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். டெக்ஸ்சரும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் மாதிரி. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்பவே ஆரோக்கியமான அத்திக்காய் துவையல் மற்றும் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யணும். நம்மளோட தமிழ் மரபுலேயே உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்சது நம்ம சாதாரணமாக கடந்து போகிற செடி இலை காய வச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இந்த உணவையே மருந்தாக சாப்பிட்ற பழக்கம் நமக்கு நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து வந்தது தான். ஸோ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.